26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். அன்னைக்கு கவர்னர் அதிகாரபூர்வமாக ஒரு விருந்து கொடுத்தார். அது வழக்கமா கொடுக்கறது குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கும். அந்த கவர்னருடைய விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் புறக்கணித்தன. பட் அதே நேரத்துல என்டிஏவை சேர்ந்த எல்லா தலைவர்களுமே மொரார்லெஸ் வந்திருந்தாங்க. இப்படி வந்திருந்தவர்கள்ல அத்தனை பேருடைய பார்வையை ஈர்த்தவர் யார் அப்படின்னா சுதீஷ். அப்போ அவர் என்டிஏவோட என்டிஏவா கவர்னர் கொடுத்த விருந்துக்கு வந்திருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக பார்க்கப்பட்டது. சோ என்டிஏவுக்குள் தேமுதிக வருகிறது அப்படிங்கிறதுக்கான சமிக்கையாக சுதீஷனுடைய வருகை அனைவராலும் பார்க்கப்படும். பிஜேபியை சேர்ந்த செகண்ட் லைன் லீடர் ஒருவர், அவர் சுதீஷ் ஃபேமிலிக்கே ரொம்ப நல்ல பழக்கமானவர். அவர் சுதீஷ்ட கேட்கிறார், என்ன இப்படி வந்திருக்கீங்க திடீர்னு, எப்படி நம்ம பக்கம் வந்துடுறீங்களா என்ன அப்படின்னு. அப்போ சுதீஷ் சொல்லியிருக்கார், ஆமா என்டிஏவுக்கு தான் வர்றதா முடிவு பண்ணியிருக்கோம், ஆனா முடிவை கொஞ்சம் தள்ளி அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் சுதீஷ்ட யாரோ ஒரு ஏடிஎம்கே விஐபி அவர் தனியாக அழைத்து சென்று அவர்கிட்ட பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு அவர் யாரோ ஒருத்தருக்கு போன் பண்ணுகிறார். போன் பண்ணிட்டு பக்கத்துல சுதீஷ் இருக்காரு, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சுதீஷும் பேசுகிறார். சுதீஷ் அன்னைக்கு ஃபுல்லா உற்சாகமா இருக்கிறார். அப்புறம் அது தவிர்த்து பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுதீஷ் தனியாக பேசி கொண்டிருந்தார். இத்தனையும் நடந்திருக்கு. அதனால தேமுதிக என்டிஏவுக்குள் வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது.